ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 450 அதிகரித்த நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது? இரண்டாவது முறையாக ரேட் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 450 அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 14,650 ஆகவும், ஒரு சவரன் ரூ. 1,17,200 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 15,982 ஒரு சவரன் ரூ. 1,27,856 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை கிராமிற்கு ரூ. 20 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ரூ. 360 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது என்ன நிலவரத்தில் இருக்கு, நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இன்று மாலை இரண்டாவது முறையாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பற்றி பார்த்தலாங்க. தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை சின்ன ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கிட்டேயே ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆப்ல எல்லாம், அதாவது ஜிஆர்டி, மலபார் கோல்டு, இது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து குறைச்சிருக்காங்கங்க. அதாவது கிராமிற்கு ஒரு ரூ. 35 கிட்ட குறைச்சிருக்காங்க. அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ரேட்டு 14,650 இருந்தது இல்லைங்களா? ஸோ ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் எப்படி போட்டிருந்தாங்கன்னா 14,640 இருந்தது. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா 14,405 அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் ரேட்டும் ஷாப் ரேட்டும் வேரி ஆகும். மார்க்கெட் ரேட்டை விட கடையோட ரேட், அதாவது ஷாப்போட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 100 வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு தாங்க இருக்கும் ரேட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் இருந்த ரேட்டை விட இப்போ மதியம் வந்து இரண்டாவது முறையாக மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதே போல் தான் இங்கே வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு மாற்றம் செஞ்சது போலவே இப்போ சர்வதேச லெவலையும் தங்கத்தோட விலை குறைஞ்சு தான் காணப்படுது. அதாவது சின்னதாக ஒரு இறக்கம் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரூ. 235 குறைச்சது காலையில் வந்து இன்க்ரீஸ் பண்ணதை குறைச்சி விட்டுருக்காங்களா, இல்லை வந்து இப்போ ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் இருந்துகிட்ருக்குங்க. அதாவது கிராமிற்கு ஒரு ரூ. 80 100 வரைக்கும், 100 120 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 பைசா கிட்ட நம்மளுக்கு வந்து வீக் ஆயிருச்சுங்க. தற்பொழுது ரூ. 91.91 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ரூ. 92 வந்து ரீச் ஆயிடுச்சுன்னே சொல்ல முடியுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைஞ்சாலும் இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இல்லாமல் வீக்காக இருந்துட்டு இருக்குதுங்க 40 பைசா. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் ரூ. 235 குறைச்சிருக்காங்க அப்படின்னா அது காலையிலத்தோட ரேட்டு தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. 4 மணிக்கு ஏதாவது ரேட் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஷாப் ரேட் தான் மாற்றிருக்காங்க. இன்னும் ஆன்லைனில் வந்து ஆன்லைன் ஷாப் ரேட் தான் மாற்றிருக்காங்க. இன்னும் மார்க்கெட் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகலைங்க. ஸோ என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு 4 மணிக்கு அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது நிலவரம் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் சின்ன ஒரு இறக்கம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இல்லாமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரூ. 14,650 இருக்கு இல்லைங்களா? இந்த விலையிலிருந்து ஒரு சின்ன இறக்கம் வேணால் இருக்கலாங்க. ஒரு ரூ. 30 ஒரு ரூ. 80 தான் இருக்கலாம். ஏன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் தாங்க இருக்குது. அதாவது கிராமிற்கு ஒரு ரூ. 2 4 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு வீக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த விலை குறைப்பு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வந்து இருந்தாலும் நம்மளுக்கு மாலை ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 100 150 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் போய் இப்போ ஒரே நாளில் ரூ. 500 450 300 அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கிராமிற்கு. ஆனால் விலை குறைவது பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ரூ. 200 குறைஞ்சது, மேலும் குறையும் அப்படின்னு தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருந்தது. 14,000 கீழேயாவது போகுமான்னு சொல்லி பார்த்தோம். நம்ம மீண்டும் பார்த்திங்கன்னா 15,000 வந்து டச் ஆக போயிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 350 இருந்ததுன்னா நம்ம ரூ. 350 மட்டும்தான் கேப்பில் இருக்குது. ஸோ 14,650 இருக்குதுங்க. ஸோ ஆனால் வந்து இந்த 14,650 நீங்கள் வந்து ஜிஎஸ்டிலாம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,000 தாண்டிடும். ஸோ இதுதான் நிலவரம் இப்போதைக்கு இருக்குது. வெள்ளியும் வந்து தங்கத்தை விட அதிகமான ஸ்பீடு தான் வெள்ளியும் போயிட்டுருக்குங்க. ஸோ தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாலை வந்து ரேட் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.